அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நேத்து நம்ம ஒரு டெமோ வீடியோ குடுத்திருந்தோம். அதான் நேத்துன்றதுல ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து டெமோ வீடியோ ஒண்ணு குடுத்திருந்தோம். எப்படி நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திருக்கீங்க. பட் அதே நேரத்தில அதில நெறைய பேர் டவுட்டுமே கேட்டிருக்கீங்க. சரி 2வது வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மிக முக்கியமான ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. 2வது இன்னும் சில மாணவர்கள் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கீங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நெறைய பேர் பார்த்துருக்காங்க. நெறைய பேர் கமெண்ட்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு எந்த எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்? ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா எந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு தேவைப்படுன்ற ஒரு கட் ஆஃப் வீடியோ நான் குடுத்துருக்கேன். சரி நீங்க பார்க்கலாம். அந்த கட் ஆஃப் வீடியோவ நான் வந்து மேல குடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 இந்த 4 ரவுண்டுமே நடக்குது இல்லையா? அந்த 4 ரவுண்டுல நீங்க அப்ளை பண்ணி முடிக்கிறீங்க. இப்ப ஸ்டெப்ஸ் என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் எத்தனாவது இடத்துல நீங்க இருக்கீங்க? உங்க கேட்டகரி என்ன? உங்க கேட்டகரியில எத்தனாவது ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க? அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரிசல்ட் வந்த உடனே ஆல் இண்டியா ரேங்க்ன்றது அதிலேயே வந்துருது. பட் அது இல்லாம ஸ்டேட் ரேங்க் அப்படின்றது அவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிடும்போது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியில, இந்த தேதியிலிருந்து இந்த ரேங்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து இத்தனாவது ரேங்க்குள்ள இருக்கிறவங்க ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல நீங்க எல்லாருமே திரும்ப உங்க சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணணும். அ அ அதாவது என்னென்ன காலேஜ்ல வேணும் அப்படின்னு ஆர்டர் படி சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. உங்க மதிப்பெண்ணுக்கு நீங்க கேட்கிற காலேஜ் இடம் இருந்தா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 இதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன்றது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. இப்ப நீங்க பண்றது வேற. ரைட்டுங்களா? கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அது தனி. அதுக்கு தனியா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது நீங்க கட்டப் போறீங்க. அது கட்டிட்டு நீங்க உள்ள போறீங்க. இது இல்லாம கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு தேர் இஸ் நோ செக்யூரிட்டி டெபாசிட். கவர்ன்மென்ட் காலேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட தேவையில்ல. ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கவர்ன்மென்ட் கோட்டால நீங்க உள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா 30,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது என்ன ரீஃபண்ட் ஆயிடும். உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் எப்ப ரீஃபண்ட் ஆகும்னா, அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் படி கரெக்ட்டா இருந்தா. அப்படி என்ன ரூல்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு சீட்டு அலாட் ஆச்சு. நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ட உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதுவே 1 ரவுண்ட், 2ண்ட் ரவுண்ட் இந்த 2 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, உங்களுக்கு அங்க கிடைச்ச காலேஜ் வேணான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வெளிய வந்துடலாம். எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயுமே உங்க செக்யூரிட்டி டெபாசிட்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசியா உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாலும் சரி, நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே திரும்ப ரீஃபண்ட் ஆயிடும். இது எப்ப ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னா, 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேட் குடுப்பாங்க. நீங்க வந்து வெளிய ரிசைன் பண்றவங்க ரிசைன் பண்ணலாம் உங்க சீட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குடுத்த பர்ட்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா, உங்க செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்க. புடிச்சுக்குவாங்க. அதே நேரத்தில 3ர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், 4த் ரவுண்ட் கவுன்சிலிங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு சீட்டு கிடைச்சது. ஆனா, அப்ப போய் நீங்க சேரலனாலும், உங்க செக்யூரிட்டி டெபாசிட், உங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. பிடிச்சுப்பாங்க. அதனால சுருக்கமா சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ரவுண்டுன்றது இங்க முக்கியம் இல்ல. எந்த ரவுண்டா இருந்தாலும் ஒரு ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சதுன்னா, நீங்க சேருவதற்கு உண்டான ஒர்க்க நீங்க பாருங்க. 1 ரவுண்ட், 2ண்ட் ரவுண்ட்ல ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயும் கிடைச்சது. ஆனா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். அது கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸிட் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த ஃப்ரீ எக்ஸிட்னா எந்தவித பிடித்தம் பண்ணாம ஃப்ரீயா நீங்க அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பேரு. அடுத்த ரவுண்ட்ல திரும்ப நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணி உள்ள போக போறீங்க. இது எல்லாமே தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இத நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. இன்னுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நெறைய விஷயங்கள குடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் இன் டெப்த்தா டீட்டெயிலா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன். தவறாம நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க. இதுக்கப்புறம் நெறைய வீடியோக்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான நெறைய வீடியோக்கள் வரும். அதையுமே நீங்க பார்த்து லேர்ன் பண்ணீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.